மலை நல்லா இருக்கியா மலை? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பபிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வறுத்து அரைச்ச கடலை குழம்பு தான் பார்க்க போகிறோம். நான்வெஜ் குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை பாருங்கள். இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், அப்புறம் கேஷ்யூ, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய். பட்டை 4 பட்டை எடுத்துருக்கோம், கிராம்பு 3, ஏலக்காய் 3, அப்புறம் கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் தேங்காய் வறுத்து எடுத்துருக்கோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துருக்கோம். அப்புறம் தக்காளி 1 இதே மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் இதே மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கடலை வேக வச்சு எடுத்துருக்கோம். அந்த தண்ணியோடு தான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். அப்புறமா உப்பு, எண்ணெய். இப்போ தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம். ஜார் எடுத்துக்கோங்க. அது தேங்காய், வறுத்த தேங்காய் போட்டுக்கோங்க. அப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காவை சேர்த்துக்கோங்க. அப்புறம் சோம்பு போட்டுக்கோங்க. அடுத்ததான் கேஷ்யூ, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அப்புறம் மஞ்சத்தூள். இப்போ நம்ம இதை நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நல்ல மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வறுத்தரைச்ச கடலை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போது எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொட்டினதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி வதங்கினது போதும். இதில் நம்ம கடலையை சேர்த்துக்கலாம். அது கூடவே அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயும் சேர்த்துக்கோங்க.
இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம கடலை வேக வைக்கும்போதே ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கோம். அதனால் ஒரு ஸ்பூன் இப்போ சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் கடைசியில் சேர்த்துக்கலாம். கொதிக்க விடுங்க. அதுக்காக மூடி போட்டுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கொதிக்குதான்னு. நல்லா கொதிக்குது. தோசை இட்லிக்கு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாகவே எடுத்துக்கோங்க. ரைஸுக்கு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் கெட்டியாகட்டும். நம்ம மூடி போட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்தரைச்ச கடலை குழம்பு ரெடியாக இருக்கும். வச்சு கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. வறுத்தரைச்ச கடலை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மலை நல்லா இருக்கியா மலை?